ஓம் குருபடி சரணம் திருப்படி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம். ஓம் குருவான் திருவடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள், நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பவர்கள், தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அருள் புரிவாய். ஓம் குருவான் திருவடியில் போற்றி போற்றி. துளாராசி அன்பர்களே, 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:20 குருபகவான் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசியில் பயணம் தொடங்குகிறார். அதைத் தொடர்ந்து சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவானின் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை ரிஷபராசியில் பயணம் செய்கிறார். துலாம் ராசிக்கு 3ஆம் இடம் 6ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய வெற்றிஸ்தானம், இளைய உடன்பிறப்புகள். 6ஆம் இடம் என்பது தாய் மாமன், எதிரி, சத்துரு, நோய் நொடிகள், மக்கள் சர்வீஸ், தொண்டு செய்வது. 8ஆம் இடம் என்பது விபத்துகள், கோர்ட் கேஸ், வில்லங்கம், வம்பு வழக்கு ஆகும். அதேபோல 8ஆம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடமும் ஆகும். ஆகையால் 8ஆம் இடம் என்பது பொதுவாக குருவுக்கு நல்ல இடம் இல்லை தான். ஆனால் துலாம் ராசிக்கு 8ஆம் இடம் நல்லது தான் செய்யும். என்பது என்றால் குரு நிற்பதை விட பார்ப்பதுதான் பலம் அதிகம். ஆகையால் குரு 12ஆம் வீட்டை விரயஸ்தானத்தை பார்ப்பதால் அந்த பார்வை சுபவிரயம்தான் நடக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். பணம் பல வழிகளில் வரும். வருமானம் பெருகும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். சுகஸ்தானத்தை குருபகவான் பார்ப்பதால் உடல் உபாதைகளில் இருந்து உடல்நலம் பெற்று ஆரோக்கியம் அடைவீர்கள். பல உறவினர்கள் வந்து உறவாடுவார்கள். சொந்த பந்தங்கள் விரிவடையும். வீடு கட்டும் யோகம் தேடி வரும். காலி இடம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார சிக்கல் இனி இல்லை. கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரம், லாபாதிபதி. கிருத்திகை நட்சத்திரம் லாபாதிபதி குருபகவான் பயணம் செய்யும் போது விழிப்புணர்வாக தொழில் வியாபாரம் செய்வது. ஏனென்றால் சரராசி துலாம் ராசிக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி. ஆகையால் பாதகாதிபதி சாரத்தில் குருபகவான் செல்வதால் கஷ்டப்பட்டு தொழில் செய்தும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. ஆகையால் விழிப்புணர்வாக தொழில் வியாபாரம் செய்யுங்கள். உங்களுக்கு முன் பிறந்தவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அமைதியை கடைபிடியுங்கள். ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானின் நட்சத்திரத்தில் குருவான் பயணம் செய்யும் போது வாகனத்தில் பொருட்கள் கொண்டு செல்லி வியாபாரம் செய்பவர்கள், எடை போட்டு விற்கும் எந்த தொழில் வியாபாரம் செய்தாலும் அற்புதமாக தொழில் வளர்ச்சி அடைவீர்கள். அதிக லாபம் பெறுவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. குருபகவான் செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது இதுநாள் வரை திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும். நல்ல வரன் அமையும். உயர்கல்வி படிப்பில் பட்டயம் பெறுவீர்கள். பாராட்டுகளும் வெகுமதிகளும் கிடைக்கும். கோர்ட் கேஸ்களில் வெற்றி கிடைக்கும். உங்கள் செயல் காரியங்களில் வெற்றி அடைய நந்தி தேவரை வணங்குங்கள். வெற்றி உண்டாகும். 8இல் குரு இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வாட்டி அதிகம் கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். லாட்டரி யோகம், அடுத்தவர் சொத்துக்கள், அடுத்தவர் பணம், இப்படி ஏதாவது ஒரு வகையில் யோகத்தை கொடுப்பார். பொதுவாக கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம் அப்படி செயல்படும் இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமாக பலன் கொடுக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.